இந்த ஓட்டையோட சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் சரியாகாமல் லேசான பிசிறுகள் இருக்குது. அப்போ இந்த பாம்பு நுழைஞ்ச உடனே இதுக்கு அந்த பக்கம் முன்னேறவும் முடியல, பின்னால் வரவும் முடியல. இப்போ நம்ம மீட்புக்கு போன பிறகு இதை முன்னால் எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறோம், ட்ரபிள் ஆகுது. லேசாக அந்த ஸ்கின்ல வந்து டேராக வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, பின்னால் எடுக்கலான்னு பார்த்தா பின்னாலே வர மாட்டேங்குது. ஏன்னா அங்கே பிசிறு இருக்குது. அந்த பிசிறு வந்து இந்த பாம்போட உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, மெதுவாக தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து பாம்பு உடல் முழுக்க முன்பக்கமும் பின்பக்கமும் ஊற்றி முன்னால் பக்கம் சற்று முயற்சி பண்ணி பார்க்குறோம், திரும்ப பின்னால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறோம். இது ரொம்ப ரிஸ்கான ஆப்ரேஷன் தான். ஏன்னா 3 பேர் 6 கை ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஒரு அரை அடி வித்தியாசம் தான் அந்த பாம்பு படம் எடுத்து நிற்கிற இடத்துக்கும் நமக்கும். இப்போ இது தலையை ஹோல்டு பண்ணலன்னா தம்பியால் இதை கட் பண்ணவே முடியாது. தலையை வந்து நம்ம ஹோல்டு பண்ணியே ஆகணும். அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தலையை ஹோல்டு பண்ணணும். இந்த பாம்பு தலையை ஹோல்டு பண்ண உடனே தம்பிகள் வந்து ரொம்ப கவனமாக இதை வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் காலையில் நேரத்தில் எந்த கடைகளுமே தரக்கூடாது. மிஷினரி போட்டு கட் பண்ணுறதுக்கு மிகுந்த சிரமத்துக்கு பின்னால் இந்த பாம்பு வந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டது, பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது.